ஹடா ரமேஷ், இன்றைக்கி நம்ம தயங்கூட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நீங்கள் பாத்டப்பில் உட்காந்துட்ருக்கீங்க, கையில் நைஃப் வேறு வச்சுட்ருக்கீங்க. ஓயன் பயப்படாத, கொஞ்சம் தான் வலிக்கும், அப்புறமா எல்லாம் சரியாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் நீ ஸ்லீப்பிங் டேப்லெட் போட்டிருக்க, கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நேரத்தில் உனக்கு தூக்கம் வந்துடும். அதனால் இந்த வலியெல்லாம் தெரியாது. இதுக்கு மேலே யோசிக்காத ஓயன், நம்ம இருக்கக்கூடாது, சாகிறது தான் ஒரே வழி அப்படின்ட்டு உங்கள் ஹேண்டை கட் பண்ணிக்கிறீங்க. பிளட்டு பாட்டுக்கு போக ஆரம்பிச்சிடுது. உங்களாலேயும் முடியல, ஸ்லீப்பிங் டேப்லெட் வேறு போட்டிருப்பீங்கல்ல, அப்படியே கண்ணெல்லாம் சொருகுது. அப்பா, இது உங்களுக்காக தான். நான் எப்படி நீங்கள் இல்லாமல் இருக்கிறது? அம்மாவாச்சும் என் கூட இருந்திருக்கலாம். என்னால் முடியலப்பா. இன்னும் எவ்வளோ நாளைக்கு நான் தனியாக சர்வே பண்ண முடியும்? அதான் உங்கள் கூடயே வந்துடலான்னு முடிவெடுத்துட்டேன். இந்த முடிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்காது, எனக்கு தெரியும். ஆனால் என்னால் முடியலப்பா, சுத்தமாக முடியல. நீங்கள் ஏன் என்னை மட்டும் தனியாக விட்டுட்டு போயிட்டீங்க? கூட்டிகிட்டே போயிருக்கலாம்ல. நான் உங்ககிட்டயே வந்துடுறேன்ப்பா அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு ஐஸெல்லாம் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறீங்க. நீங்கள் இருக்க அதே அப்பார்ட்மெண்ட்டில் ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. பட் இந்த விஷயம் உங்களுக்கு சுத்தமாக தெரியல. அலாரமும் அடிச்சிட்ருக்கு, ஆனால் நீங்கள் அதை கண்டுக்கவே இல்லை. ஃபயர் ஃபைட்டர்ஸ் எல்லாம் வெளியே நின்று தண்ணி அடிச்சிட்ருக்காங்க. ஒரு சிலரை உள்ளே வந்து ஃபயர் ஃபைட்டர்ஸ் எல்லாம் காப்பாற்றிட்டு இருக்காங்க. தயங்கும் ஒவ்வொரு டோராக ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு, உள்ளே யாராவது மாட்டிகிட்டு இருக்காங்களான்னு. அவரும் நிறைய பேர்த்த சேவ் பண்ணுறாரு. தயங் ஃபயர் ஃபைட்டர் தான். தயங்கும் ஒரு பாட்டியை தூக்கிட்டு போய் வெளியே விடுறாரு. அந்த பாட்டியும் தயங்கோட ஹேண்டை பிடிச்சிட்டு, தம்பி 205ல் ஒரு பொண்ணு இருப்பா, அந்த பொண்ணு இன்னும் வரல, என்னன்னு பாருப்பா. சரிங்க, நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு தயங்கும் அந்த ஃப்ளோர் வந்து பார்க்குறாரு. உள்ள ஃபயர் வேறு ரொம்ப அதிகமாக பரவிட்டுருக்கு. தயங்கும் அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு உள்ளே வந்துடுறாரு. 205 அந்த டோரையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பட் உள்ளே லாக் ஆகியிருக்கு. தயங்கும் அப்படி இப்படின்னு இடித்து ஓப்பன் பண்ணிடுறாரு. உள்ளெல்லாம் வந்து தேடி பார்க்குறாரு. தயங்கும் ரெஸ்ட் ரூம் வந்து பார்க்குறாரு. நீங்கள் பாத்டப்பில் தானே இருக்கீங்க. அவருக்கு பார்த்தது திக்குன்னு ஆயிடுது. டக்குன்னு வந்து உங்களை எழுப்புறாரு. ஏ பொண்ணு எந்திரி, ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிட்டுருக்கு, எந்திரி, நான் பேசுறது கேட்குதா இல்லையா? இங்கே பாரு, என்னை பாருன்றல அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு உங்களை தட்டி எழுப்புறாரு. ஒன்றும் என்ன இவ்வளோ ப்ளீட் ஆகுது? இங்கே பாருமா, கண்ணை தர, உனக்கு என்னாச்சு, இங்கே பாருன்றல அப்படின்ட்டு எழுப்பிட்டே இருக்காரு. நீங்களும் லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. உங்களுக்கு தயங்கோட ஃபேஸ் தெரில, அவர் மாஸ்க் போட்டிருக்காரு. நீங்களும் அவரோட ஐஸை மட்டும்தான் பார்க்குறீங்க. தயங்கும் பார்க்குறாரு உங்கள் ஹேண்டில் நைஃப் இருக்கிறத. டக்குன்னு அதை பிடிங்கி தூக்கி எறிஞ்சிடுறாரு. யார் நீ, எப்படி இங்கே வந்த? அதெல்லாம் ரொம்ப முக்கியமாக, உனக்கு பாரு அடிபட்டுருக்கு, ப்ளீட் ஆகிட்டுருக்கு. அடிபடல, நான் தான் கிழிச்சிக்கிட்டேன். லூஸு, சரி வா நம்ம வெளியே போகலாம். நான் வரல, என்னை இங்கேயே விட்டுட்டு போயேன். ஆமாம், நீ எதுக்கு இங்கே வந்த? நீ வெளியே போ, ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகுதுல்ல, உனக்கு தான் ஆகிட போகுது. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ முதல்ல எந்திரி. நான் வரல, நீ இங்கேருந்து போ. நானே சாகலான்னு தான் பார்த்துட்ருக்கேன். நீ போ, என்னை காப்பாற்ற போய் இன்னைக்கு தான் ஆகிட போகுது, போயிடு. இவ ஒருத்தி, ஐயோ இவ்வளோ பிளட்டு போயிட்டுருக்கு அப்படின்ட்டு தயங்கும் எந்திரிச்சு போய் அங்கே இருக்க டவல் எடுத்துகிட்டு வந்து உங்கள் கையை சுற்றி பிடிக்கிறாரு. நீங்கள் வேற அரை மயக்கத்தில் இருக்கீங்க. தயங்கும் உங்களை தூக்கிட்டு வெளியே வராரு. ஆனால் ஃபயர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. கரெக்டாக மேலே இருக்க சீலிங் வேற உடஞ்சி விழுந்துருது. அங்கங்கே வால்ஸ் எல்லாம் வேற உடஞ்சி விழுந்துட்டுருக்கு. தயங்கும் உங்களை தூக்கிட்டு போய் சோஃபா பின்னாடி உட்கார வைக்கிறாரு. அங்கே மட்டும் தான் ஃபயர் இல்லாமல் இருக்குது. தயங்கும் வாக்கி டாக்கி எடுத்து பேசிகிட்டு இருக்காரு. இங்கே ஒரு பொண்ணு மாட்டிகிட்டு இருக்கா, அவ வேற சூசைட் அட்டன் பண்ணியிருக்காடா. சூசைட் அட்டன்ட்டா? என்னடா சொல்கிற? ஆமாம், உடனே எங்களுக்கு ஹெல்ப் வேணும். தயங், யோசிக்காத, அந்த பொண்ணை அங்கேயே விட்டுட்டு வருதா? ஏன்டா? தயங், இப்போதைக்கு எந்த ஹெல்ப்புமே எங்களால் பண்ண முடியாது. ஃபயர் வேற ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே இருக்குது, அதுக்கு தான் சொல்கிறேன். ஆனால் அப்படியே விட்டுட்டு வந்தால் அந்த பொண்ணு செத்துருவா. சாகட்டும், விடுடா. இவ்வளோ பேரை காப்பாற்றும் போது ஒருத்தர் சாவறதுல எந்த தப்பும் இல்லை, நீ விட்டுட்டு வா. என்னால் முடியாது, அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வர மாதிரி நான் இங்கேருந்து வரமாட்டேன். ஒருவேளை அவ கூடயே சேர்ந்து சாகணுன்னா நான் சாவறதுக்கும் ரெடி. சரிடா தயங், அந்த பொண்ணை கொஞ்ச நேரம் பத்திரமா பார்த்துக்கோ. ஃபயர் அங்கே எதுவும் அதிகமாக இல்லைல்ல? ஃபயர் இங்கே சுத்தமாக இல்லைடா. ஆனால் எங்களால் இங்கே ரொம்ப நேரத்துக்கு இருக்க முடியாது, எல்லா இடமும் அடைஞ்சிக்கிச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு வீக்காக இருக்கா. இன்னும் ஒரு 35 நிமிஷம் அவளால் உயிரோடு இருக்க முடியும். அது மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் எங்களுக்கு ஆக்சிஜனும் பத்தாமல் போயிடும். ஏதாவது சீக்கிரமாக பண்ணுங்க. சரிடா, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். நீ கொஞ்ச நேரம் அந்த பொண்ணை பத்திரமா பார்த்துக்கோ, நாங்கள் சீக்கிரமாக எல்லா வேலையும் முடிச்சிடுறோம் அப்படின்றான். தென் தயங்கும் உங்ககிட்ட வராரு. உங்கள் கையில் இந்த டவலை எடுத்து பார்க்குறாரு. ப்ளீடிங்லாம் நிற்கிற மாதிரி தெரில, ஏதோ ஒன்று பண்ணுமே அப்படின்ட்டு தயங்கும் கிச்சன் போகிறாரு. கிச்சன்லேருந்து சாப்ஸ்டிக் எடுத்துகிட்டு வராரு. தயங்கும் லைட்டர் எடுத்து அந்த சாப்ஸ்டிக்கை ஹீட் பண்ணுறாரு. நல்லா ஹீட் பண்ணி உங்கள் ஹேண்டை பிடிச்சி பார்க்குறாரு. பொண்ணு, இங்கே பாரு, உன் கையில் கட் பண்ணியிருக்கல்ல, அது ரொம்ப ஆழமாலாம் இல்லை, விங்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகலை. பட் ப்ளீடிங் தான் ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு. அதை மட்டும் ஸ்டாப் பண்ணுறதுக்காக தான் நான் இதை பண்ணுறேன். உனக்கு ரொம்ப பெயினாக தான் இருக்கும், ஸோ அதுக்கு சாரி. கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் பொறுத்துக்கோ, நான் உன்னை சேவ் பண்ணிவிடுவேன். நான் சொல்கிறது கேட்குதா அப்படின்றாரு. ஆனால் உங்ககிட்ட இருந்து எந்த ஆன்சரும் வரல. தயங்கும் அந்த சாப்ஸ்டிக்கை உங்கள் காயத்தில் வைக்கிறாரு. அது வேற செம்ம ஹீட்டாக இருக்குது. நீங்கள் அரை மயக்கத்தில் இருந்தாலும்
உங்களால் அந்த பெயினை பொறுத்துக்கவே முடியல. ஆ ஆ அப்படி தான் வலிக்கும், கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ. வலிக்குது, என்ன பண்ணுற நீ? அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, இரு அப்படின்ட்டு அந்த சாப்ஸ்டிக்கை தூக்கி போட்டு உங்கள் கையெல்லாம் ஊதி விடுறாரு. அவ்வளோதான், ப்ளீடிங் நின்றுச்சு, இனிமேல் பயப்பட வேணாம். பயப்பட வேணாம்மா? எதுக்கு பயப்படணும்? நீ யார்? என் வீட்டுக்குள்ளே எதுக்கு வந்த? திருடனா? கொள்ளையடிக்க வந்தியா? என்னை பார்த்தா அப்படியே தெரியுது. ஆமாம், நீ திருடன் தானே. எதுக்கு உன் மூஞ்செல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்க? கையில் க்ளவுஸ்லாம் போட்டிருக்க? எதுக்கு இதெல்லாம் போட்டிருக்க? இது ஃபயர் சூட்டு. ஃபயர் சூட்டா? அது எதுக்கு போட்டிருக்க? இங்கே ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துட்டுருக்கு. ஆல்ரெடி ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துட்டுருக்குல்ல, அப்புறம் எதுக்கு என் கையில் சூடு வச்ச நீ தான் கையை கட் பண்ணிக்கிட்டல, அதுலேருந்து ரத்தம் போயிட்டு இருந்துச்சு, அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு சூடு வச்சேன். சூடு வச்சா ரத்தம் போகிறது நின்றுமா? பின்ன நிற்காதா? அது எப்படி நிற்கும்? அதெல்லாம் நிற்கும். இந்த மாதிரி பிளட் லாஸ் ஆகும்போது சூடு வச்சோம்னா சைடில் இருக்க ஸ்கின் எல்லாம் நல்லா ஒட்டிக்கும், அதனால் பிளட் லாஸ் ஆகிறது நிற்கும். ஆனால் இது உனக்கு எவ்வளோ பெயினாக இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். வேணும்ன்ட்டே பண்ணல, ஒரு எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் தான். நீ எதுக்கு எனக்கு இந்த மாதிரிலாம் பண்ண? நான் தான் சாவ போகிறேன்னு தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் நீ இப்படிலாம் பண்ண? நீ சாவ போகிறன்றது நீ எடுத்த முடிவு, நான் எடுக்கலையே. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த தீக்குள்ளே வந்துட்டேன். உன்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாமல் நான் தான் பார்த்துக்கணும். கொஞ்ச நேரம் மட்டும் பொறுத்துக்கோ, ரெஸ்கியூ டீம் வந்துடும் அப்படின்றாரு. நீங்களும் தயங்க பார்க்குறீங்க. எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குது, என் பக்கத்தில் உட்காருறியா? நான் உன் ஷோல்டரில் சாஞ்சுக்கிறேன் அப்படின்றீங்க. தயங்கும் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காடுறாரு. நீங்களும் அவரோட ஹேண்டை பிடிச்சிக்கிட்டு அவர் ஷோல்டரில் சாயிறீங்க. எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, நான் தப்பாக ஏதாவது முடிவு எடுத்துட்டேன்னா? சூசைட் பண்ணுறது தப்புன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் தைரியம் வேணும்னு சொல்லுவாங்க. நான் தான் யோசித்தேன், அதான் சாவ போகிறோமே, அதுக்கு எதுக்கு தைரியம்னு. ஆனால் இப்போ தான் தெரியுது, சாகிறது சாதாரணமான விஷயம் இல்லை. கொஞ்ச நேரத்தில் செத்துருவோன்னு நினச்சேன், ஆனால் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறேன், என்னால் முடியல. நீ வர்றதுக்கு முன்னாடி கூட யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. அப்போ தான் நீ சரியாக வந்த. நீயே சொல்லு, நான் தப்பான டிசிஷன் எடுத்துட்டேனா? அது எனக்கு தெரியாது. நீ ஏன் இந்த முடிவு எடுத்தேன்னு உனக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அதை பற்றி நான் எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சூசைட் பண்ணுறது தப்பா சரியா இதை பற்றிலாம் எனக்கு தெரியாது. ஆனால் இதெல்லாம் கோழைங்க பண்ணுற வேலை. அப்போது நானும் ஒரு கோழை தானே? ஆமாம், நான் ஒன்றும் வேணும்ன்ட்டு இந்த முடிவு எடுக்கலை. எங்கள் அப்பா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஹார்ட் அட்டாக்கில் செத்துட்டாரு. நான் பிறக்கும்போதே எங்கள் அம்மாவும் இறந்துட்டாங்க. அதான் என் அப்பா இல்லாமல் என்னால் இருக்க முடியல, அதான் சூசைட் அட்டன் பண்ணேன். இது என்ன தப்பு இருக்குது இதில்? நான் ஏன் கோலன்னு நீ சொல்கிற? நீ இப்போ சொன்னல, அது ஜஸ்ட்டு ரீசன் மட்டும்தான். ஆனால் வாழ்கிறதுக்கு எவ்வளவோ ரீசன் இருக்குது, அதெல்லாத்தையும் நீ பார்க்கல. உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, அதையும் நீ பார்க்கல. இதில் என்ன சொன்னாலும் நீ இந்த ரீசனை வச்சுட்டு தான் சாகணும்னு நினைப்பேன். இதில் நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அது மட்டும் இல்லாமல் நீ யாரையாவது டிபெண்ட் பண்ணி வாழணும்னு நினைக்கிற, அது ரொம்ப தப்பான விஷயம். எல்லாரும் உன் கூடயே இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்துலேயே பசங்களை விட பொண்ணுங்க தான் ரொம்ப பலசாலி. ஏன் சொல்கிறேன்னா, எங்கள் அம்மா ஒரு சிங்கிள் மதர். எங்கள் அப்பா சரியான குடிகாரரு, குடிச்சே செத்து போயிட்டாரு. எங்கள் அம்மா அப்படியே என்னை கைவிடல. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க. இது வரைக்கும் என்கிட்ட அவங்க எதுவுமே எதிர்பார்த்தது கிடையாது. என்னோடய அம்மாவை பார்த்து தான் பொண்ணுங்கள்லாம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மந்த்லி வர பீரியட்ஸ் பெயினை தாங்குறீங்க, அதை தாங்கிக்கிட்டு வேலைக்கும் போகிறீங்க, அப்புறமா குழந்தை பிறக்கிற வலி, இதெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு தாங்குறீங்க. நீ இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்து எப்படி சூசைட் பண்ண யோசிச்ச? ஆமாம்ல, நான் ஸ்ட்ராங் தான். ஆனால் நான் ஏன் எப்படி யோசித்தேன்? தப்பு பண்ணிட்டேன். நீ என்னை சேவ் பண்ணுவல்ல, எனக்கு இப்போ வாழணுன்னு தான் தோணுது. ஆனால் என்னாச்சு? அது எனக்கு என்னால் மூச்சு விட முடியல அப்படின்னு ப்ரீத் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறீங்க. டேங்க் புரிஞ்சிருது உங்களுக்கு ஆக்சிஜன் பத்தலைன்னு. உடனே வாக்கி டாக்கி இல்லைன்னா சீக்கிரமாக சேவ் பண்ண ஏதாவது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் வேற ப்ரீத் பண்ண முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அன்கான்ஷியஸ் ஆகுறீங்க. தீ வேற உள்ளெல்லாம் பரவ ஆரம்பிச்சிருது. தயங்கும் டக்குன்னு அவர் போட்டிருந்த ஆக்சிஜன் மாஸ்க்கு கழட்டி உங்களுக்கு போட்டு விட்டுறாரு. தயங்கு போய் விண்டோஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பட் ஒரு சில விண்டோஸ்லாம் ஓப்பன் பண்ணவே முடியல. ஒரே ஒரு விண்டோ ஓப்பன் பண்ண முடியுது. பட் அதுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு பில்டிங் இருக்குது. ஸோ அது வழியாக 2 பேராலையும் போக முடியாது. இங்கே தயங்கு கொஞ்சம் கொஞ்சமாக மூச்சு திணறுது, முடியாமல் உட்காடுறாரு. தயங்கு அப்போ தான் நோட் பண்ணுறாரு, இப்போ ஃபயரும் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. தென் தயங்கு வந்து உங்களை தூக்குறாரு. அவராலையும் முடியல. உங்களை பிகி பேக் தூக்கிட்டு வெளியிலையும் கூட்டிகிட்டு வந்துடுறாரு. ரெஸ்கியூ டீமும் வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. தயங்கு ஆக்சிஜன் மாஸ்க் கொடுக்குறாங்க. இருந்தாலும் தயங்கு உங்களையவே தான் பார்க்குறாரு. நீங்கள் இன்னும் கண்ணு திறக்கல. தயங்கு நீ ஓகே தானே? ஓகே. அந்த பொண்ணுக்கு என்னாச்சு? பார்த்துட்ருக்காங்க, வெயிட் பண்ணு.
இங்கே பாரு உனக்கு அடிபட்டிருக்கு அப்படின்ட்டு அவன் கூட்டிகிட்டு போய் மருந்தெல்லாம் போட்டு விடுறான். நீங்களும் லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. மேலே இருக்க ஸ்கை உங்களுக்கு தெரியுது, அதில் இருக்க ஸ்டார்ஸு, மூணு இதெல்லாத்தையும் பார்க்குறீங்க. உங்கள் ஃபேஸில் ஒரு ஸ்மைல், அப்படியே அன்கான்ஷியஸ் ஆகிடுறீங்க. தயங்கும் பார்த்துட்றாரு நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணதை. அவருக்கு இப்போ தான் திருப்தியாக இருக்குது. அப்படியே தயங்கும் மயக்கம் வந்துடுது, அங்கேயே மயங்கிடுறாரு. அவருக்கும் ஆக்சிஜன் பத்தாமல் போயிருக்கும்ல, உங்களையும் கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. தென் அப்படியே 2 டேஸ்க்கு அப்புறமா ஹாஸ்பிட்டலில் இப்போ தான் ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. ஒயன்மா நல்லா இருக்கியா? என்னடா இப்படி பண்ணிட்ட? உனக்கு எது பிரச்சனைனா அங்கிள் கிட்ட சொல்லலாம்ல, நீ ஏன் இப்படி பண்ண? கேட்டதும் எவ்வளோ பதறி போயிட்டேன் தெரியுமா, எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்றாரு. நீங்களே எந்திரிக்கிறீங்க. இரு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு உங்கள் ஹேண்டை பிடிச்சி அவரே ஹெல்ப் பண்ணுறாரு. எனக்கு எதுவும் இல்லை அங்கிள், நல்லா தான் இருக்கேன். அப்படி பண்ணது தப்பு தான், சாரி அங்கிள். ஒயன், உனக்கு ஏதோ பிரச்சனைனா அங்கிள் நான் இருக்கேன், என்கிட்ட சொல்லு. இந்த மாதிரிலாம் பண்ணாதம்மா. நல்ல வேலை உன்னோட உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்தா. என்னது அங்கிள்? இது உன் கையில் இருந்துச்சுன்னு நர்ஸு தான் கொடுத்தாங்க. இந்த பிரேஸ்லெட் என்னதுலையே, அப்புறம் எப்படி உன் கையில்? அங்கிள், என்னை ஒருத்தர் சேவ் பண்ணார், அவரோட பிரேஸ்லெட் தான் இது. நான் தான் ஏதோ தெரியாமல் அவரோட கையிலேருந்து எடுத்துட்டேன் போல். இப்போ என்ன பண்ணுறது? சரி விடுமா, நீ தெரியாமல் தானே எடுத்த, விடு பார்த்துக்கலாம். இல்லை அங்கிள், என்னதான் இருந்தாலும் இது அவரோடது. அது மட்டும் இல்லாமல் அவர் என் உயிரையே காப்பாற்றிருக்காரு. இது அவர்கிட்ட கொடுத்துட்டு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். அங்கிள், எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்களேன். அவர் யார் என்னன்னு கண்டுபிடிச்சி சொல்கிறீங்களா? எதுக்குமா அதெல்லாம்? ப்ளீஸ் அங்கிள், ப்ளீஸ், தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்களேன். சரி, அந்த பையன் பேர் சொல்லு. அவரோட பேர் எனக்கு தெரியாது. பேர் தெரியாதா? அப்புறம் எப்படி அவனை கண்டுபிடிக்கிறது? அவர் ஒரு ஃபயர் ஃபைட்டர். இதை வச்சு எப்படி ஒயன்னு கண்டுபிடிக்க முடியும்? இத்தனைக்கும் நம்ம ஊரில் ஃபயர் ஸ்டேஷன் வேறு நிறையா இருக்குது. அங்கிள், எனக்காக எப்படியாவது கண்டுபிடிச்சி சொல்லுங்களேன். சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவரும் கிளம்பிடுறாரு. தென் அப்படியே ஒரு 5 டேஸ்க்கு அப்புறமா உங்கள் வீடு வேறு எரிஞ்சு போயிடுச்சுல. தென் நீங்களும் ஹாஸ்டலில் தான் தங்கியிருக்கீங்க. உங்கள் அங்கிளும் கால் பண்ணி கூப்பிட்றாரு கீழே வான்னு. ஸோ நீங்களும் போகிறீங்க. என்ன அங்கிள், அவர் பற்றி தெரிஞ்சிச்சா? ஒயன், அவனை பற்றிலாம் எனக்கு தெரில. ஆனால் நம்ம ஊரில் இருக்க எல்லா ஃபயர் ஃபைட்டர்ஸோட ஃபோட்டோஸையும் நான் அனுப்பி விடுறேன். நீ வேணா பார்த்துட்டு யாருன்னு சொல்கிறியா? அங்கிள், நான் அவரோட ஃபேஸை ஃபுல்லாக பார்க்கல, ஃபேஸையும் பார்க்கல, அவன் யாருன்னும் தெரில. அப்புறம் எப்படிம்மா அவனை கண்டுபிடிக்க முடியும்? ஆனால் அவரோட வாய்ஸ் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவரோட வாய்ஸை கேட்டுனா கண்டிப்பாக நான் கண்டுபிடிச்சிருவேன். ஆனால் அவன் ஒன்றும் சிங்கர் இல்லையே வாய்ஸ் வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு. சிங்கர் இல்லை, ஆனால் இன்றைக்கி நம்ம ஃபயர் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வரலாமா? அங்கே போய் யார் கூடயாவது பேச்சு கொடுத்தோம்னா அவர் யாருன்னு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி வா போகலாம் அப்படின்ட்டு அவரும் உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. தென் நீங்களும் ஃபயர் ஸ்டேஷன் போய் உங்கள் நேம் என்னன்னு சும்மா அவங்கக்கிட்ட பேச்சு கொடுக்குறீங்க. ஆனால் நீங்கள் போன இடத்துல தயாங்கில்லை. நீங்களும் சோகமாக வெளியே வரீங்க. என்னம்மா, கண்டுபிடிச்சிட்டியா? இல்லை அங்கிள், அவர் இங்கே இல்லை போல். ஒயன், சரி விடு, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. அவன் உன்னை சேவ் பண்ணா அதுக்கோசரம் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அவன் நிறைய பேர்த்த காப்பாற்றுறான்ல, எல்லோரும் தேங்க்ஸ் நான் சொல்லுவாங்க. தேங்க்ஸ் சொல்லனாலும் பரவாயில்ல, அவர்கிட்ட இந்த ப்ரேஸ்லெட்டை கொடுக்கணும்ல. விடுமா, அது ஒன்றும் காஸ்ட்லி இல்லைல்ல, வா நம்ம போகலாம் அப்படின்ட்டு உங்களையும் கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. இன்னமும் தயங்க தேடிட்டு தான் இருக்கீங்க. அவரை உங்களால் கண்டுபிடிக்க முடியல. பட் எப்படியும் அடிச்சு பிடிச்சி அந்த ஃபயர் ஸ்டேஷனை கண்டுபிடிச்சிடுறீங்க. உள்ளே போய் ஒவ்வொருத்தர்கிட்டயே பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தான் தயங்கோட பேரும் தெரியாது, அவரோட ஃபேஸையும் பார்த்ததில்ல. ஸோ அதனால் எல்லாரு கூடயும் பேச்சு கொடுத்துட்ருக்கீங்க. பட் அவங்க யாருமே இல்லை. தயங்கோட ஃப்ரெண்டும் அங்கே தான் இருக்காரு. சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஷின்யாங் அப்பார்ட்மெண்ட்டில் ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆச்சுல்ல? ஆமாம், அந்த ஆக்சிடெண்ட் ஸ்பாட்டுக்கு யாரெல்லாம் வந்திருந்தீங்கன்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? இல்லை, அந்த ஆக்சிடெண்ட்லேருந்து என்னை ஒருத்தர் காப்பாற்றினாரு. அவரோட பிரேஸ்லெட் இது அவர்கிட்ட கொடுக்கணும். இதுவா அப்படின்ட்டு அவன் வாங்கி பார்க்குறான். அட, இது தயாங்குது. இது எப்படி உங்ககிட்ட? தயாங்குன்னு ஏதோ பேர் சொன்னீங்களே. ஆமாம், அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட் நடந்துச்சுல, அதில் அவனும் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தான். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரேஸ்லெட்டு அவங்க தாத்தா ஆசாசியாக செஞ்சு கொடுத்தது. இதை என்றைக்கும் கழட்டவே மாட்டான். ஆனால் இது உங்ககிட்ட எப்படி? உங்களுக்கு நல்லா தெரியுமா இது அவரோடது தானா? அட ஆமாம்மா, எனக்கு நல்லா தெரியும். இங்கே தான் வேலை செஞ்சுட்டு இருந்தான். இங்கே தான் வேலை செஞ்சாருன்னா எனக்கு புரியல. இங்கே தான் வேலை செஞ்சுட்டு இருந்தான். ஆனால் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் டீம் லீடருக்கும் அவனுக்கு ஏதோ ஒரு பஞ்சாயத்து ஆகிடுச்சு. அதனால் கோச்சிக்கிட்டு போயிட்டான். இப்போ எங்கே வேலை செய்கிறான்னு எனக்கு தெரில. அப்போது அவர் இப்போ இங்கே இல்லையா? இல்லைம்மா, அவன் எப்போவோ போயிட்டான். நான் ரொம்ப லேட்டாக வந்துட்டேன். கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாம். சார், இப்போ அவர் எங்கே வேலை செய்கிறாருன்னு தெரியுமா? இல்லைம்மா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவரோட நம்பர் அதுவும் எங்ககிட்ட இல்லை. அவன் யார்கிட்டையும் அந்தளவுக்கு பேச மாட்டான். அட்லீஸ்ட் அவரோட ஃபோட்டோவாவது இருக்கா? இல்லைம்மா, அதுவும் எங்ககிட்ட இல்லை. அவர் இங்கே வேலைக்கு சேரும் போது ஏதாவது ஃபோட்டோ கொடுத்துருப்பார்ல, அது இருந்தால் தரீங்களா? ஆனால் அதெல்லாம் ஆஃபீஸ் ரூமில் இருக்கும். எங்களால் உள்ளே போயெல்லாம் எடுக்க முடியாது. இத்தனைக்கும் அதெல்லாம் பர்சனல் டீட்டெயில்ஸ், அதெல்லாம் தரமாட்டாங்க. எதுவுமே இல்லையா? அப்புறம் எப்படி நான் அவரை கண்டுபிடிப்பேன்? ஆனால் அவனோட வீட்டு அட்ரஸ் எனக்கு தெரியும்.
வீட்டு அட்ரஸ் தெரியுமா? ப்ளீஸ் ப்ளீஸ் அட்ரஸ் மட்டும் கொடுங்களேன். நீ எதுக்குமா அவன் அட்ரஸ் தெரிஞ்சுக்க இப்படி பார்க்குற? ஐயோ தயவு செய்து அட்ரஸ் கொடுங்க ப்ளீஸ் அப்படின்றீங்க. தென் அவனும் அட்ரஸை கொடுக்குறான். அந்த அட்ரஸ் வேறு ரொம்ப தூரத்தில் இருக்குது. நீங்களும் உங்கள் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுறீங்க. மிட் நைட் ஆகிடுது. நீங்களும் அந்த ஏரியாவுக்கு போயிட்டு டோர் நம்பர்லாம் பார்த்துட்ருக்கீங்க. தயங்கு வீட்டு டோர் நம்பரும் தெரியுது. நீங்களும் டக்குன்னு ஓடி போயிட்டு காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணுறீங்க. ரொம்ப நேரமாக ப்ரெஸ் பண்ணுறீங்க, ஆனால் யாருமே வரல. நீங்களும் கதவு தட்டுறீங்க, அப்போவும் யாரும் வந்து திறக்கல. அப்போ பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு பாட்டி வந்துட்டு, யாருமா அது ரொம்ப நேரமாக டொக்கு டொக்குன்னு கதவு தட்டிகிட்டு இருக்கிறது? யார்? இந்த டைமில் பொம்பளை பிள்ளைக்கு என்ன வேலை? ஓ சாரிங்க, அது இந்த வீட்டில் ஒருத்தர் இருப்பார், அவரை பார்க்குறதுக்காக வந்தேன். அந்த வீட்லையா? அந்த வீட்டில் யாரும் இல்லையே. அந்த வீடு காலி வீடு. காலி வீடா? அப்போது இங்கே ஒருத்தர் இருந்தார், அவர் எங்கே இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவன் எங்கே இருக்கான்? 15 நாளைக்கு முன்னாடி ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் அந்த பையன் செத்து போயிட்டான். தேவையில்லாமல் இங்கே கதவு தட்டிட்டு இருக்காது போ. ஆனால் அவனா எல்லாரும் வந்துடுறாங்க. பாட்டி ஒரு நிமிஷம். இல்லை எனக்கு புரியல, இந்த வீட்டில் இருந்தவர் இறந்து போயிட்டாரா? அடா ஆமாம், உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாது. அந்த பையன் செத்து போயிட்டான். ஒரு நாளைக்கு எத்தனை பேத்துக்கிட்ட தான் நான் இதை சொல்கிறதோ தெரில. போ போ வேலையை பார்த்துட்டு போ. சும்மா நைன்னு வந்துடுறாங்க அப்படின்ட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. உங்களால் முடியல. உங்கள் பேக்கெட்லேருந்து ப்ரேஸ்லெட் எடுத்து வச்சு பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே ஒரு 4 இயர்ஸ் போயிடுது. நீங்களும் உங்கள் காலேஜெலாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுறீங்க. உங்கள் அங்கிளும் உங்களுக்கு பிளைண்ட் டேட் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. தென் நீங்களும் அந்த பிளைண்ட் டேட்டுக்கு வந்திருக்கீங்க. அந்த பையன் உங்ககிட்ட பேசாமல் அப்படியே உட்காந்துட்ருக்கான். நீங்களும் கொஞ்சம் நர்வஸாக இருக்கீங்க, உட்காந்துட்ருக்கீங்க அமைதியாக. என்ன இவர் எதுவுமே பேச மாட்டுறாரு, நம்ம தான் ஆரம்பிக்கணும் போல் அப்படின்ட்டு நீங்களே பேசுகிறீங்க. நம்ம ஏதாவது ஆர்டர் பண்ணலாமா? உங்களுக்கு என்ன வேணும்? உங்கள் இஷ்டம், நீங்களே ஆர்டர் பண்ணுங்க அப்படின்றான். எனக்கு ஒரு ஹாட் காஃபி. உங்களுக்கு? இல்லை எனக்கு காஃபி பிடிக்காது, எனக்கு ஒரு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக். ஓகே அப்படின்ட்டு நீங்களும் ஆர்டர் பண்ணுறீங்க. உங்கள் அங்கிள் உங்களை பற்றி நிறைய விஷயம் சொன்னார். மேரேஜுக்கு அப்புறமும் வேலைக்கு போகணுன்னு சொன்னீங்க. நீங்கள் தாராளமாக போகலாம். அப்புறம் என்னை பற்றி நான் சொல்லிடுறேன். என் பேர் கிம் தயாங். எனக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். அவங்களும் என் கூட தான் இருப்பாங்க. உங்களே எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தயாங் பேச பேச நீங்கள் அப்படியே அவரையே பார்த்துட்ருக்கீங்க. ஹலோ, என்ன அப்படி பார்க்குறீங்க? இல்லை, நம்ம இதுக்கு முன்னாடி எங்கேயாவது மீட் பண்ணியிருக்கோமா? இல்லையே. ஏதாவது பேசியிருக்கோமா? இல்லை. உங்களுக்கு என்ன எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா? இல்லைங்க. இப்போ எதுக்கு இதெல்லாம் கேட்குறீங்க? அது உங்கள் வாய்ஸை எங்கேயோ கேட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. உங்கள் நேம் கூட நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் சரியாக ஞாபகத்துக்கு வரல, அதான் கேட்டேன். எனக்கு என்னமோ அப்படி தோணலையே. ஆனால் எனக்கு மட்டும் ஏன் அப்படி தோணுது? இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி. என்ன ஆச்சு எனக்கு அப்படின்ட்டு உங்கள் ஹேண்டை டச் பண்ணுறீங்க. இப்போ வரைக்கும் அந்த ப்ரேஸ்லெட் உங்கள் கையில் தான் இருக்குது, போட்டுட்ருக்கீங்க. பட் நீங்கள் ஃபுல் ஸ்லீவ் வேறு போட்டிருக்கீங்க. ஸோ உங்கள் கையில் ப்ரேஸ்லெட் இருக்கிறது தெரியல. இப்போ அப்படியே நைட்டு நீங்கள் விட்டத்தை பார்த்துட்டு யோசிச்சுட்டே படுத்துருக்கீங்க. அப்போ உங்கள் அங்கிள் கிட்டேருந்து கால். ஹலோ அங்கிள், சொல்லுங்கள். பையன், என்னம்மா உனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு அங்கிள். அப்போது பேசி முடிச்சிடலாம்ல? பேசுங்க. பையன், உனக்கு பிடிச்சி போய் தானே சொல்கிறேன், மற்றபடி எதுவும் இல்லைல்ல? யாரையாவது லவ் பண்ணால் என்கிட்ட சொல்லுமா, நான் பார்த்துக்கிறேன். அங்கிள், அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. லவ் பண்ணியிருந்தா நான் பிளைண்ட் டேட்டுக்கே ஒத்துருக்க மாட்டேன்ல. சரிம்மா, நான் சொல்கிறேனேன்னு நீ ஒத்துக்க வேணாம். நீ நல்லா யோசிச்சு முடிவெடு. அங்கிள், நான் தான் எதுவும் இல்லைன்றல, நீங்கள் பேசுங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. சரிம்மா, நாளைக்கு நான் பேசிட்டு என்ன ஏதுன்னு சொல்கிறேன். சரிங்க அங்கிள் அப்படின்றீங்க. தென் உங்கள் அங்கிளும் தயங்கோட அம்மா கிட்டலாம் பேசிடுறாரு. அவங்களுக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்களும் நெக்ஸ்ட் வீக்கே மேரேஜ் வச்சுக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ நீங்களும் ஒத்துக்கிறீங்க. அப்படியே கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் உங்களுக்கும் தயங்குக்கும் மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறமா எல்லோரும் கிளம்பிடுறீங்க. நீங்கள் காரில் வரும்போது ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கீங்க. தயங்கும் பார்க்குறாரு நீங்கள் ரொம்ப அழுவுறீங்கன்னு. தென் அவரும் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு உங்கள் ஷோல்டர் மேலே ஹேண்ட் போடுறாரு. அவரும் கர்ச்சீஃப்லாம் கொடுக்குறாரு. தேங்க்யூ. உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு தெரியுது. நம்ம வேணால் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா உங்கள் அங்கிள் வீட்டு பக்கத்துலேயே எங்கேயாவது வீடு பார்த்து போயிடலாமா? ஓகேவா உனக்கு? அதெல்லாம் வேணாம், போக போக பழகிக்கிறேன். ஏன்னா நான் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அழுதுக்கிறேன் அப்படின்ட்டு அவரோட ஷோல்டரில் சாஞ்சு அழுவுறீங்க. தயங்கோட அம்மாவும் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட் சைட்டில் உட்காந்துட்ருக்காங்க. அவங்களுக்கும் நல்லா புரியுது நீங்கள் உங்கள் அங்கிளை மிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு. ஸோ தயங்கோட வீட்டுக்கு வந்ததுமே டயர்டாக இருந்திருக்கும். நீங்களும் போய் படுத்து தூங்கிடுறீங்க, ட்ரெஸ்ஸை கூட சேஞ்ச் பண்ணாமல். தயங்கும் உங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. அவரும் அவரோட வேலையை பார்க்க போயிடுறாரு. ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா தான் எழுந்திருக்கிறீங்க. ரொம்ப நேரம் தூங்கிட்டேனா? டைம் என்ன அப்படின்ட்டு டைம் பார்க்குறீங்க. 7:30. இவ்வளோ நேரமாக தூங்கிட்டு இருந்தேன். சரி, ட்ரெஸ்ஸை போய் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்களும் போய் ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வரீங்க. அப்போ தான் பார்க்குறீங்க வாலில் நிறைய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இருக்குது.
அவங்க அம்மா கூட ஃபோட்டோ எடுத்திருப்பாரு. அதில் பார்த்தா ஃபயர் ஃபைட்டர் போடுவாங்கள்ல, அந்த யூனிஃபார்ம் போட்டிருக்காரு. தென் நீங்களும் அந்த ஃபோட்டோவை கையில் எடுத்து பார்க்குறீங்க. அவரோட ஐஸை மட்டும் நல்லா ஊற்று பார்க்குறீங்க. அன்றைக்கி தயங்க உங்களை ஃபயர்லேருந்து சேவ் பண்ணியிருப்பார்ல, அப்போ நீங்கள் அவரோட ஐஸை மட்டும் தானே பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் கண்டுபிடிச்சிடுறீங்க அன்றைக்கி உங்களை காப்பாற்றுறது இதே தயங்கு தான்னு. அப்போ கரெக்டாக தயங்கும் உள்ள வராரு. எந்திரிச்சிட்டியா? ஆ எந்திரிச்சிட்டியா? எப்போ எந்திரிச்ச? ஜஸ்ட் நான் இப்போ தான் எந்திரிச்சேன். தயாங், நீங்கள் ஃபயர் ஃபைட்டரா? ஏன் அப்படி கேட்குற? இல்லை இந்த ஃபோட்டோ. அப்போ அவரும் வாங்கி பார்க்குறாரு. இதுவா? ஆமாம், ஆனால் அதெல்லாம் 4 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போல்லாம் நான் ஃபயர் ஃபைட்டர் இல்லை. ஏன், என்னாச்சு? அது எனக்கும் டீம் லீடருக்கும் ஒரு பிரச்சனை, அதனால் நான் அங்கேருந்து வந்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கும் அந்த வேலை அந்தளவுக்கு பிடிக்கலன்றதை விட எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்ல, ஸோ அதான் நான் வேலையை விட்டுட்டேன் அப்படின்றாரு. ஸோ நீங்களும் உங்கள் ஹேண்டில் இருக்க ப்ரேஸ்லெட்டை கழட்டி அவர்கிட்ட கொடுக்குறீங்க. இது எப்படி உங்ககிட்ட? தயாங், 4 வருஷத்துக்கு முன்னாடி டீம் லீடர்கிட்ட சண்டை போட்டு வந்தீங்கள்ல, அதுக்கப்புறமா எங்கே போனீங்க? உங்களுக்கு ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆச்சா? ஆக்சிடெண்ட்டா? அப்படி எதுவும் ஆகலையே. இந்த ப்ரேஸ்லெட் உங்ககிட்ட எப்படி? நான் வர 4 வருஷமாக இதை தேடிட்டு தான் இருக்கேன். நான் எங்கேயும் மிஸ் பண்ணிட்டேன்னு நினச்சிட்டு இருந்தேன், கடைசியில் உங்ககிட்ட இருக்குது. எப்படி, எங்கே இருந்துச்சு? நீங்கள் எங்கேயும் மிஸ் பண்ணல, நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். 4 வருஷமாக உங்களை மிஸ் பண்ணிட்டேன். நீங்கள் செத்து போயிட்டீங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். என்ன சொல்கிற வயன், எனக்கு புரியல அப்படின்றாரு. நீங்கள் டக்குன்னு தயங்க ஹக் பண்ணிட்டுறீங்க. நீங்கள் ஏன் போனீங்க அங்கேருந்து? கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம்ல, கொஞ்ச நாள் எனக்காக வெயிட் பண்ணியிருக்கலாம்ல. நீங்கள் செத்துட்டீங்கன்னு கேட்டப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்ல முடியல, உங்கள் முகத்தை பார்க்க முடியலன்னு எவ்வளோ ஃபீல் பண்ணேன். ஒயன் என்னாச்சு? இங்கே பாரு, என்னாச்சுன்னு என்னை பார்த்து சொல்லு. நீ பேசுறது எனக்கு சுத்தமாக புரியல. இங்கே இப்படி உட்காரு அப்படின்ட்டு உங்களை உட்கார வைக்கிறாரு. உங்கள் 2 ஹேண்டையும் பிடிச்சிக்கிட்டு இப்போ சொல்லு, என்ன ஆச்சு? தயாங், 4 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் சூசைட் அட்டன் பண்ணியிருந்தேன், பாத்டப்பில் இருந்தேன். நீங்கள் தான் என்ன சேவ் பண்ணீங்க. அப்போ தயங்கையும் யோசிக்கிறாரு. உங்கள் கையில் இருக்க தலைமையும் பார்க்குறாரு. சாப்ஸ்டிக் வச்சு சூடு வச்சுருப்பார்ல, நீங்கள் வேற ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கீங்க. சாரிங்க, தப்பு என் மேலே தான். நான் தான் சரியாக விசாரிக்காமல் விட்டுட்டேன். இதில் உன்னோட தப்பு என்ன இருக்குது? நீ ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணுற? இல்லை, 4 வருஷம் நீங்கள் இறந்து போயிட்டீங்கன்னு நினச்சிட்டே இருந்தேன். எவ்வளோ ஃபீல் பண்ண தெரியுமா? சரி விடு, நான் தான் உயிரோடு இருக்கல. சரி, நீங்கள் ஏன் அங்கேருந்து போனீங்க? அது எனக்கும் டீம் லீடருக்கும் சுத்தமாக ஆகாது. ஒரு நாள் எங்கள் 2 பேத்துக்கு இடையில சண்டை முத்தி போச்சா, அதான் அங்கேருந்து வந்துட்டேன். வந்ததுக்கப்புறமா வேலை கிடைக்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு வேலையும் வாங்கிட்டேன். சரி, அந்த வீட்டை விட்டு ஏன் போனீங்க? ஆஃபீஸ்க்கும் வீட்டுக்கும் ரொம்ப தூரம். ஸோ வந்துட்டு போயிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் வீட்டை காலி பண்ணிட்டேன். அப்போ அந்த பாட்டிமா ஒரு பையனை சொன்னாங்களே, அது யாராக இருக்கும்? அது எனக்கு அப்புறமா குடி வந்தவங்களா இருக்கும். என்னமோ நீங்கள் எனக்கு கிடச்சிட்டிங்க, அது முழுசாக உயிரோட, அதுவே எனக்கு போதும் அப்படின்ட்டு தயங்க ஹக் பண்ணுறீங்க. சரி, நீ ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணி அழுத? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு இந்த மேரேஜில் சுத்தமாக விருப்பமே இல்லை. அங்கிள் சொன்னாருன்னு தான் ஒத்துக்கிட்டேன். அடி பாவி, உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னதான் சொன்னாங்க. பிடிச்சிருந்துச்சு உங்களை, ஆனால் உங்களை எனக்கு பிடிக்கல. என்னடி உளர்ற? இல்லைங்க, நீங்கள் என்னை ஃபஸ்ட் டைம் காப்பாற்றுனீங்கல்ல, அப்போது. அதுக்கப்புறமா நீங்கள் இறந்து போயிட்டு தான் சொன்னேன். இந்த 4 வருஷத்தில் உங்களை லவ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு தெரியல, உங்களை மாரி வேறு எந்த பையனையுமே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அங்கிள் சொன்னதுக்காக தான் நான் ஒத்துக்கிட்டேனே, இல்லைன்னா ஒத்துட்டே இருந்திருக்க மாட்டேன். இல்லைனா நானும் செத்துருப்பேன். அடிக்கடி தோணும் உங்கள் கூடயே வந்துடலான்னு, ஆனால் முடியல. நீங்கள் தானே சொன்னீங்க சூசைட் பண்ணுறது ரொம்ப தப்புன்னு. அதுதான் என்னை ரொம்ப தடுத்துச்சு. அதான் நான் சூசைட் கூட பண்ணல. என் லைஃபு போகிற போக்கில் போகட்டுன்னு அப்படியே இருந்துட்டேன். ஆனால் தயாங், சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை நீங்களே எனக்கு கிடைப்பீங்கன்னு. இப்போ எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா? சுத்தமாக சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். இங்கே வரும்போது எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல, ஆனால் இப்போது உங்களை விட்டு நகர்றதுக்கு எனக்கு மனசே வரல. தயாங், இப்படியே என் கூடியே இருங்க, எங்கேயும் போயிடாதீங்க. அகைன் என்னால் உங்களை இழக்கவே முடியாது அப்படின்றீங்க. தயாங்கும் சிரிச்சிட்டு, சரி போதும் ஃபீல் பண்ணது, இனிமேல் நான் உன் கூட தானே இருக்க போகிறேன். ஏன் இப்படி வந்த நாள் அன்றைக்கே அழுவுற? உங்களுக்கு புரியல நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு. அதுதான் இப்படி எனக்கு அழுகையாக வெளியே வருது அப்படின்னு அழுதுட்ருக்கீங்க. தயங்க இருந்துட்டு, ஏண்டி என்னை இவ்வளோ லவ் பண்ணுறல்ல, அப்புறம் ஏன் பார்த்ததுமே உனக்கு அடையாளம் தெரில? நான் உங்கள் முகத்தை ஃபுல்லாகவே பார்க்கல, ஐஸை மட்டும்தான் பார்த்தேன். இத்தனைக்கும் இதெல்லாம் நடந்து 4 வருஷம் ஆயிடுச்சு. அப்புறமும் எப்படி என்னால் உங்களை ஞாபகம் வச்சுக்க முடியும்? என் முகத்தை கூட முழுசாக பார்க்கல, இருந்தாலும் 4 வருஷம் என்னை லவ் பண்ணியிருக்கேன். பரவாயில்லையே, நான் அந்தளவுக்கு உன் மனசில் இடம் பிடிச்சிருக்கேன்னா? அதை மட்டும் பார்க்காதீங்க, இந்த 4 வருஷமும் நீங்கள் இறந்துட்டீங்கன்னு நினச்சி நான் அழுததெல்லாம் பாருங்கள். எவ்வளோ ஹர்ட் ஆகியிருப்பேன் தெரியுமா? எத்தனை டைம் அழுதுருக்கேன், அதெல்லாம் பார்க்க மாட்டிங்களே. சரி சரி, உன் சைட் தான் ரொம்ப பெயின் ஜாஸ்தி, விடு. சரி, உங்களுக்கு என்ன எங்கேயும் பார்த்த மாதிரிலாம் தெரியலையா? இல்லை. ஏன் ஏன் உங்களுக்கு என்ன பார்த்த மாதிரி தெரில? ஃபயன், நான் நிறைய பேரை பார்க்குறேன், நிறைய பேரை சேவ் பண்ணுறேன்.
அவங்க எல்லாருமே என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியாதுல்ல. இத்தனைக்கும் நான் அந்த வேலையை விட்டு வந்து வருஷ கணக்கே ஆயிடுச்சு. அதான் எனக்கு சுத்தமாக உன்னை ஞாபகத்துலேயே இல்லை. அதான் நீயே என்னை கண்டுபிடிச்சிட்டியே, அப்புறம் என்ன அப்படின்ட்டு அவரும் உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறாரு. அந்த 4 இயர்ஸும் அவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பீங்க, தயங்கில்லை அவரை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. இப்போ உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, தயங்க விடவே மாட்டீங்க. தயங்கும் என் போதும் விடுறியா? ஆஹா விட மாட்டேன். எங்கே போகிறீங்க? இங்கே இருங்க, எங்கேயும் போகாதீங்க. ஹே அதுக்கு நீ இப்படியே உட்காந்துட்டு இருக்க முடியுமா? விடு ஒயன். நான் விட மாட்டேன். விட்டால் நீங்கள் எங்கேயாவது போயிடுவீங்க. எனக்கு பயமாக இருக்குது. நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது, என் கூட தான் இருக்கணும். சரி நான் எங்கேயும் போகலை, கொஞ்சம் விடு அப்படின்றாரு. ஸோ நீங்களும் ஹக்கை பிரேக் பண்ணுறீங்க. தயங்கு டிஷ்யூஸ்லாம் எடுத்து உங்கள் ஃபேஸ்லாம் தொடச்சி விட்றாரு, கண்ணெல்லாம் தொடச்சி விட்றாரு. முகமே அப்படியே வேர்த்து போயிடுச்சு அழுது. என்ன குழந்தைய நீ இப்படி அழுவுற பாரு, மூஞ்செல்லாம் வேர்த்து போயிடுச்சு, இந்த முகத்தோட அப்படின்னு டிஷ்யூ எடுத்து கொடுக்குறாரு. ஸோ நீங்களும் தொடச்சிட்டு இருக்கீங்க. அப்போ கரெக்டாக தயங்கூட அம்மா உள்ளே வராங்க. ஒயன் உனக்கு ரூம்லாம் ஓகேவா அப்படின்ட்டு உங்களை பார்க்குறாங்க. என்னம்மா அழுதியா? ஏன் முகம்லாம் இப்படி செவந்து போயிருக்கு? என்னாச்சு உனக்கு? இப்படி அழுதுருக்க? அழுது தானே நீ? ஆமாம் அத்தை. ஏன் எதுக்கு அழுத அப்படின்ட்டு அவங்க தயங்க தள்ளி விட்டுட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க. என்னாச்சு ஒயன், நீ அழுததுக்கு இவன் தான் காரணமா? டே எருமை என்னடா பண்ண? நான் எதுவும் பண்ணலம்மா, அவதாம்மா அழுவுறா. அவள் அழுவுறதுக்கு என்ன லூஸா? நீ தான் என்ன பண்ணியிருக்க? உன் பிள்ளை என்ன நம்ப மாட்டியா நீ? என்னடா நம்புறது? வீட்டுக்கு வந்து இந்த பொண்ணு ஒரு நாள் ஆகலை, அதுக்குள்ளே அழுவு வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. நீ எல்லாம் ஒரு நல்ல புருஷனாடா? அத்தை அவர் ஒன்றும் என்ன எதுவும் சொல்லலை, நீ அமைதியா இருமா. இவனால தானே அழுதுட்ருக்க. அவரால் தான். ஆனால் இதுக்கு அவர் காரணம் இல்லை, இது ஹாப்பி டியர்ஸ். என்னம்மா வளர்றமா? அதை நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு தயங்க எல்லாத்தையும் சொல்கிறாரு. இதுதான் நடந்துச்சு, இதுக்கு தான் உட்காந்து அழுதுட்ருக்கா. அப்போ அவங்களும் உங்களை ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. ஒயன் இதுக்கு எதுக்கு நீ தேவையில்லாமல் அழுதுட்ருக்க? அதான் தயங்கு வந்துட்டான்ல, அப்புறம் ஏன் அழுவுற? உங்களுக்கு புரியல என் ஃபீலிங்ஸ் என்னன்னு. சரிம்மா நீ இப்படியே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டுரு. தயங் பார்த்துக்கூடா, நான் போகிறேன் அப்படின்ட்டு அவங்க ரூம்லேருந்து போயிடுறாங்க. ஒயன் போதும்டி, இன்னும் எவ்வளோ நேரம் இப்படியே தேம்பிட்டு இருப்ப? உன்னால் எங்கம்மா என்ன திட்டுறாங்க? நான் தானே சொன்னேன் இதுக்கு நீங்கள் ரீசன் இல்லைன்னு. அப்புறம் என்ன? சரி ஓகே, எப்போ தான் அழுகை நிறுத்துவேன், நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சரி பேசுங்க, நம்ம லைஃப் பற்றி பேசணும். ஸோ இப்படி அழுதுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சரி நான் அழுவல, பேசலாம் அப்படின்றீங்க. தயங்கும் உங்கள் பக்கத்தில் உட்கார்றாரு. உனக்கு இப்போ என்ன பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப நல்லது, எனக்கு இதுவே போதும். அவ்வளோதானா? வேறு எதுவும் கேட்கலையா? இல்லை, இதுக்கு மேலே கேட்கறதுக்கு என்ன இருக்குது? எதுவும் இல்லை. என்ன எதுவும் இல்லையா? லைஃப் பற்றி ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, இதை தான் உன்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். இதுவும் லைஃப் மேட்ரு தானே. உனக்கு என்னையும் எனக்கு ஒன்றையும் பிடிச்சா தானே நம்ம சந்தோஷமாக இருப்போம். ஸோ அதுதான் லைஃப். அப்போது இவ்வளோதானா? வேறு எதுவும் இல்லையா? எதுவும் இல்லை. நீ ஏதாச்சும் எதிர்பார்த்தியா என்ன? ஆமாம், அப்படி என்ன எதிர்பார்த்த? இந்த மூவிஸ் ட்ராமாஸ்லாம் லாஸ்ட்டாக ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா கிஸ் பண்ணிப்பாங்கல்ல, அந்த மாதிரி எதிர்பார்த்தேன். நீங்கள் என்னடானா ஒன்றும் இல்லைன்றீங்க. நிறையா படம் பார்த்து கெட்டு போயிருக்கு போலையே. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா அந்த மூவிஸ் ட்ராமாஸ்லலாம் இந்த மாதிரி தானே நடக்குது. ரியல் லைஃப்லேயும் அப்படி இருக்குன்னு நினச்சேன், ஆனால் அப்படி எதுவும் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க. சரி நீங்கள் போங்க, போய் உங்கள் வேலையை பாருங்கள். அப்போது உனக்கு கிஸ்ஸெல்லாம் எதுவும் வேணாமா? வேணாம், அதான் ஒன்றும் இல்லைன்ட்டிங்கல்ல, அப்புறம் எதுக்கு எனக்கு? வேணாம், லாஸ்ட்டாக கேட்குறேன், ஓகேனா சொல்லு, நம்ம பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இல்லை எனக்கு எதுவும் வேணாம், போங்க உங்களுக்கு வேலை இருக்கும், போய் பாருங்க அப்படின்றீங்க. அப்போ தயங்கு டக்குன்னு உங்கள் ஃபேஸை பிடிச்சி நிமித்தி கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. அது ஒரு லாங் கிஸ், ரொம்ப நேரத்துக்கு கிஸ் பண்ணிக்கிறீங்க. தயங்கு கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸை பார்த்துட்டு இப்போ ஹாப்பியா அப்படின்றீங்க. அப்போ தயங்கு உங்களை ஹக் பண்ணுறாரு. நீங்களும் டைட்டாக அவரை ஹக் பண்ணுறீங்க. ஓகேடா, நான் இதோட இந்த ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ரொம்ப குட்டி ஸ்டோரி தான், பெருசாக நான் எதுவும் ஆட் பண்ண கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேடா, இதோட நான் கிளம்புறேன். பாய்.